இது பாருங்கள், இது நான் வளர்க்குற பூனை. ஓகேங்களா? எனக்கு இது மீனும் தான் நான் கூப்பிடுவேன். அதனால் எனக்கு இதோட பேர் வந்து தெரியாமல் நான் வளர்க்குற மீனு அப்படின்னு சொல்லிட்டேன். இது ரொம்ப சமத்துன்னா எப்படின்னா, யாரையும் கஷ்டப்படுத்தாது, யார்கிட்டையும் வந்து பேசாது, யார்கிட்டையும் சாப்பாடு கேட்காது, குவைட்டாக இருக்கும். ஆனால் இது என்ன பண்ணுன்னா, திடீர்னு ஒரு நாளைக்கு அது வந்து சாப்பிட்றதுக்காக வந்து கேட்கும். வந்து கேட்டேன்னா அது அப்படி தான் கேட்கும். இதனோட குரலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதனோட கண்ணு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதனால தான் நான் இதுக்கு வந்து மீனுன்னு பேர் வச்சேங்க. ஆனால் சமத்து. அப்போ இது அப்பப்போ ஹானி ஆகும். அதாவது கொஞ்சம் வளர்ந்தாச்சு ஹானி ஆனப்போ இங்கே இன்னும் 2-3 பூனைகள் இருக்குது. எல்லாமே பெண் பூனை தான், ஒரே ஒரு ஆண் பூனை தான் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணுன்னா, இந்த ஆண் பூனையை வந்து செட்யூஸ் பண்ணிட்டு போகும். அதுக்கு ஒன்றும் தெரியாது, பார்க்குறது ரொம்ப குட்டியாக துருன்னு இருக்குல்ல. போயிட்டு அது ஒரு மாதிரி குரல் கொடுத்துட்டு அந்த அந்த ஆண் பூனை எங்கெல்லாம் போகிறதோ அது பின்னாடியெல்லாம் இது போகும். அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஆண் பெண் அவங்களோட காதல், லவ், இப்படி ஆண் பெண்ணை செட்யூஸ் ஆண் இல்லை பெண்ணை எப்படி ஒரு ஆணை செட்யூஸ் பண்ணுறாங்கன்னு எல்லாம் பார்க்குறோன்னா இவங்களை எப்படி வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் வரும். செம்மையாக இருக்கும். ஆனால் சமத்து. அதாவது மிச்ச பூனை எல்லா பூனையும் என்னோடய சமத்து தான். ஆனால் இது என்ன பண்ணுன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பார்த்தீங்களா. இது இப்படி இப்போ தான் ஓடுறாங்க. இவன் வந்துட்டு ரொம்ப க்யூட்டியாக நம்ம கூடயே உட்காந்து வேடிக்கை பார்ப்பா. அப்புறம் வந்து கேமராவில் போஸ் கொடுப்பா. அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாள். ரொம்ப செல்லம் வேறு, ரொம்ப க்யூட்டாக வேறு இருக்காளா. அப்போ இவளை எப்போது ஒருக்கா இவன் வந்து இன்ட்ரோவர்ட், கூடவே படுக்க மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இவளுக்கு ஒரு சோஃபா இருக்குது, இல்லை நான் இப்போ உட்காந்துருக்கிற சேரில் உட்காந்து அவள் பாட்டுக்கு தூங்கிடுவான். காலையில் சத்தம் இல்லாமல் வந்து என்ன பொண்ணு நம்மள்ட்ட எல்லா பொண்ணையும் அப்படி தான் இருக்கும். இது சத்தம் இல்லாமல் வந்து உட்காந்துக்கும். வந்துட்டு பாருங்கள் இப்படி தடவையில் வாங்கிட்டு எப்போ சாப்பாடு கேட்கணுமோ அப்போ சாப்பாடு கேட்கும். சச் க்யூட்டி பைட்டிஸ். இதனோட பேர் வந்து மீனாட்சின்னு பேர். நான் மீனுக்குட்டின்னு கூப்பிடுவேன். ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. என்னோடய கண்ணு பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அதனால தான். சரியா? அப்போது நான் இப்போது வீடியோ பண்ணேன்னா அவன் என் கூட உட்காரணுமாம். அதுக்காக ஜன்னல்லேருந்து தாவி வந்து என் மடியில் உட்காந்துருக்காங்க. இவன் எப்படி இருக்கா பாருங்கள், செம்ம க்யூட்டி இல்லைங்களா? க்யூட்டி இது செம்ம க்யூட்டிங்க. எப்படின்னு எனக்கு சொல்லவே தெரியலை, அவ்வளோ அழகான க்யூட்டி இது. வணக்கம்.